எட்ரா கொக்கி மகேஷ், இப்ப எதுக்கு தேவையில்லாம இப்படி திமிர் பண்ணிக்கிட்டு இருக்க? பிள்ளைங்க மாலையும் கழுத்துமா எவ்வளவு நேரம் நின்னுட்டு இருக்குங்க. அவங்களை இப்படி அலக்கழிக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? ஐயோ மாமா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் தான் அத்தை கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. பின்ன என்னம்மா இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் முறுக்கிக்கிட்டு இருக்கா? மாமா, அத்தையோட மனநிலைமைய நம்ம மதிக்கணும். அவங்க மனச நான் புரிஞ்சுக்கிறேன். எல்லா தப்பும் ஏன் மேலதான். அவங்க மனம் கோணாம நடக்க வேண்டியது நான் தான். அத்தை கண்டிப்பா வருவாங்க. என்னடி டிராமா பண்றியா? இதுக்கெல்லாம் மயங்குற ஆள் நான் கிடையாது. கிளம்பு. பாத்தியா, இவகிட்ட போய் நீ சமாதானம் பேசணும்னு சொல்ற. இதுக்குதான் கூட்ட உடைச்சிட்டு உள்ள போலாம்னு சொன்ன. நீ கேட்டியாமா? இந்த பாரு, இதெல்லாம் திருந்தற ஜென்மம் இல்லம்மா. நான் உன்னை கூட்டிட்டு போறேன், நீ வா. வாமா. மாமா சொன்ன மாதிரி நாங்க எப்போ பூட்ட உடைச்சு உள்ள போயிருக்கலாம் அத்தை. ஆனா அது உங்களுக்கு மரியாதை இல்லைன்னு தான் நாங்க இங்க வந்து நிக்கிறோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அத்தை. மா, இது சரிப்பட்டு வராதுமா. நீ வாமா, வா. அப்பா அப்பா என்னப்பா பண்றீங்க? அவ தான் பேசிட்டு இருக்கால. நீங்க வாங்கப்பா. வாங்க. சொன்னா கேளுங்கப்பா, வாங்கப்பா. பத்தாததுக்கு சொன்னதையே பூங்கடி சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்பா சரியாதான்ப்பா பேசிட்டு இருக்கா. அத்தை, நீங்க வராம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். அது எத்தனை மணி நேரம், எத்தனை நாள், எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. என்னடி என்ன சீண்டி பாக்குறியா? இல்லங்க அத்தை, சத்தியமா நான் உங்க கூட போட்டி போட வரல. ஆனா நான் உன்னை போட்டியாதாண்டி நினைக்கிறேன். உன்னை வீட்டை விட்டு துரத்துவேன். சரிங்க அத்தை, அவ்வளவுதானே. அது என் தலைவிதின்னு அப்படியே நடக்கட்டும். நீங்க இப்ப வீட்டுக்கு வாங்க. இந்த விஷயத்துல நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்க. நான் தோத்து போனதாவே இருக்கட்டும். வாங்க போலாம். ஏய், இப்ப மட்டும் இல்ல, எப்பவும் நான் தாண்டி ஜெயிப்பேன். இப்ப நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்ட பத்தியா? அதுக்காகவே நான் வரேன். இப்பவும் நீங்க தான் ஜெயிக்கணும். அதான் என்னோட ஆசையும். வாங்க போலாம்.